நிர்வாகிகள், அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்துவ மக்கள், ஓம் சக்தி மக்கள், பல்வேறு இந்த இந்திய திருநாட்டில் கர்நாடக மாநிலத்தில் கோலார் தங்க வயல்ல ஜாதின்ற சொல்லுக்கே இடலாத வாழுற ஊர் தான் இந்த கேஜிஎம். ஏன் கண்கண்டதையும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பொற்பாதப்பட்ட பூமி இந்த ஊர். அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம், இந்த சமுதாயம் என்னைக்கு மேல வரும், இந்த நசுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட, அவமானப்பட்ட இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எனக்கு தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்றதுக்காகத்தானே அந்த தெய்வம் இரவென்று பகலென்று பாராமல் தன்னுடைய அறிவின் திறமையால் படித்து படித்து தான் குடும்பத்தை கூட மறந்து இந்த சமுதாயத்திற்காகவே சட்டம் எழுதிய சட்டப்பிதா அண்ணல் அம்பேத்கர் அவரை வணங்கி வணங்கி அந்த தெய்வத்தை வணங்கி வணங்கி நாள்தோறும் சிறப்பித்த வண்ணமாக அவர் பெயர்ல தானே இந்த 14 நாள் நம்ம போராடி இருக்கிறோம். மெஜாரிட்டி தங்க சுரங்க தொழிலாளர் புள்ளிங்க நாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் சார்ந்த புள்ளிங்களாச்சே. 95% 100 பேர் 95 பேர் நாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த புள்ளிங்களாச்சே. நாங்க இந்த நாட்டிற்காக எங்க தகப்பனுங்க உழைச்சாங்களே. 100 வருஷமா இந்த தங்க சுரங்கத்துல பல்வேறு துறையில பிளாஸ்ட் மேஸ்திரி, ராக் மேஸ்திரி, மிஷின் மேஸ்திரி, மண்ணாலு, இப்படி தங்க சுரங்கத்தில் அவங்க செய்யாத தொழிலே இல்லையே. உயிரை பணைய வச்சு இந்த நாட்டிற்காக, இந்த மண்ணிற்காக, இந்த தங்க வயலிற்காக, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, தான் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து எதையுமே அனுபவிக்காத செத்தவங்க பிள்ளைங்க தானே இன்னைக்கு சிந்தலாடி தெருவில் நின்று நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த பெம்மால்பட்டியில எல்லா உரிமையும் உண்டு. நாங்க ஒன்னே நேத்து பழைக்க வந்து இன்னைக்கு கேட்கல. இந்த பெம்மல் துவங்கி 1964ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த அன்புத்தா இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர். அன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா மறைந்த கர்ம வீரர் காமராஜர். அன்றைய தினம் நம்முடைய கர்நாடகத்தின் முதல்வர் ஐயா கேசி ரெட்டி. இவங்கெல்லாம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த பிஎம்எல் பற்றி தமிழ்நாட்டில் போட்டிருக்கலாம், இல்ல ஆந்திராவில் போட்டிருக்கலாம், இல்ல வேற ஊர்ல கூட போட்டிருக்கலாம். ஏன் அன்னைக்கு 42,000 பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் பணிபுரியும் அந்த காலகட்டத்திலேயே 42,000 தொழிலாளர்கள் இந்த தங்க சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே இவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஆபத்தான வேலை. இது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொழில் நடக்காது. இந்த ஊர் ஒரு மிகப்பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய ஊர். இந்த நாட்டிற்காக எத்தனையோ தலைவர்கள் நம்ம தங்க வயல்ல போராடி போராடி எத்தனையோ பிரச்சனைகளுக்காக உயிர் தியாகம் செய்த மண்ணா செய்து. நம்ம தங்க சுரங்க தொழிலாளினா கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா? நம்ம தங்க சுரங்க தொழிலாளினா செக்யூரிட்டி ஆபீசரா? இல்லையே. மண்வாரி தொழில் தானே. இந்த மண்ணுக்குள்ள புதைந்து புதைந்து நாளும் தூசியோ தண்ணியோ வேர்வையை கலந்து அவங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த நாட்டிற்காக, இந்த தங்க சுரங்கத்திற்காக, இந்த தங்க வயல் மண்ணுக்காக, இந்த தங்க சுரங்க தொழிலாளியுடைய குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து செத்தவங்க பிள்ளைங்க தானே நாங்க சிந்தலாடி கேட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உரிமை இல்லையா? அன்னைக்கு தொலைநோக்கு சிந்தனையோட தானே இத்தனை அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து அன்னைக்கு வெறும் 54 கோடி இந்த பெம்மல் பவுண்டேஷன் டேக்கு 1964 மே மாசம் 11ஆம் தேதி பவுண்டேஷன் நடக்குது. ஏன்
இது சில நாட்களுக்கு அப்புறம், சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஊர் ஒரு கேள்விக்குறி ஆயிடும். அன்னைக்கு இந்த ஊர்ல கேட்பாரற்று போயிடும், கேட்க ஆளுநர் போயிடும், என் சமுதாயம் அழிஞ்சு போயிடும். எதிலையில்லாத திருவுல நின்றுடுவாங்களே என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இந்த பெம்மல் ஃபேக்டரியில இன்னைக்கு நாங்க எத்தனை ஆயிரம் கோடி, ராணுவத்துக்கு எத்தனை கோடி, மத்திய அரசாங்கத்திற்கு எத்தனை கோடி, இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த தொழிலாளர்கள் நாங்க. இன்னைக்கு சம்பள உயர்வு கேட்டது தப்புன்னு சொல்லிட்டு எங்களை வெளியே நிக்கிறியே. நான் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு கவலைப்பட்டு இன்னைக்கு 14 நாள் போராடி நிக்கிறேன். ஏன் உனக்கு கருணை வரல? ஆனால் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் குறைந்திருக்கிறது. அந்த நேரத்திலே தான் பாரதி சொன்னார், அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை வென்று தனிந்தது காடு தகல் முன் குஞ்சொன்றும் முப்பொன்றும் உண்டோன்னா. ஒரு போராட்டம்னா on all Voltas brand items AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandehali. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Pete.